ஆக்சுவலாக எல்லா சீசன்கள்லேயும் கடைசி வாரத்தில் வந்து பயங்கர ஜாலியாக சந்தோஷமாக தான் வந்து இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும்தான் இவ்வளோ ஒர்ஸ்ட்டாக லாஸ்ட் வீக்குன்னு கூட பார்க்காம ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வெஞ்சன்ஸ் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து வெளிப்படையாக காமிச்சிட்டு தெரியுறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியல. ஆல்ரெடி இந்த பக்கம் ஓட்டிங், கவுண்டிங், பாட்ஸு, பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் அர்ச்சனாவை பிடிச்சி தாளிட்டு வந்து தாளிச்சிட்ருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஸோ அதனால் அதன் விளைவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கணிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு இப்போதைக்கு வந்து நிலைமைக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைக்கை போடாதவங்க லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான செகண்ட் ப்ரோமோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரோமோவோட கண்டினியூஷன் தான் செகண்ட் ப்ரோமோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விளையாட்டு அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுடைய விளையாட்டை விட கம்பேர் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஓகேங்க, நீங்கள் ஏன் பெட்டர் அப்படிங்கிறத வந்து சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் தான் வந்து டார்கெட் பண்ணி வந்து சொல்கிறாங்க. அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தை வந்து பெருசாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திராவும், அதே மாதிரி நம்ம தினேஷ் அவர்கள் வந்து இவங்க அந்த லைம் லைட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்பவுமே அந்த ஃபோக்கஸ்டாக இருக்கிறது, ஒரு சில விஷயத்த வந்து எந்தெந்த விஷயத்த வந்து பேசினாக்கா இவங்க கரெக்டாக வந்து வெளிப்படையாக வந்து தெரிவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒவ்வொரு மூவியும் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் சொன்னது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அர்ச்சனாவை பற்றி. இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. என்னடா இது நம்மளை பற்றி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க, நானா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற லெவலுக்கு நீங்கள்லாம் சொல்லிகிட்ருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டர்ன் வரும்போது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா அதுதான் டாஸ்க்கு. ஆனால் இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்கிறாங்க. அதாவது தினேஷ்க்கு வந்து பதில் சொல்கிறாங்க, மணிக்கு வந்து பதில் சொல்கிறாங்க, அண்ட் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து பதில் சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்குது. தினேஷ் வந்து கிளியராக சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அர்ச்சனா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு சொல்லுங்கள், கம்பேரிங் வித் மை ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இன்னொருத்தருக்கையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து நாங்கள்லாம் சொன்ன ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோ இல்லை அதை வந்து ரிவ்யூ பண்ணுறதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் அர்ச்சனா செம்ம காண்டாயிடுறாங்க. காண்டானது மட்டும் இல்லாமல் நான் பேசும்போது தயவுசெய்து யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட்டிடியூடாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் இந்த டாஸ்க்கை வந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எனக்கு என்னமோ தன் வாயாலே வந்து இவங்க கெட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஆல்ரெடி எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் அர்ச்சனா. அப்படி இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைவிடாத சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் டக்குன்னு ஒரு மனசு மாறினாலே மாறும். ஐயோ என்னடா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா மாயா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அர்ச்சனா தப்பு பண்ணும்போது மாயா வந்து பொறுமையாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. பட் அர்ச்சனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக தன்னை தானே வந்து கெடுத்துக்கிற லெவலுக்கு சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. இதை மாற்றிக்கினா தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ இதை பற்றின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னொரு தடவை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.